அதே அளவுக்கு அது எல்லாமே கொடுக்க அதிமுகவும் தயாரா இருந்தது. அது எம்எல்ஏ சீட் ஆகட்டும், தேர்தல் செலவுகளை கவனிச்சுக்கிறதாகட்டும், ஒரு ராஜ்யசபா இடம் கொடுக்கறதாகட்டும், போன தடவை தேதி போட மறந்தது இப்ப நல்லா அழுத்தமா நல்லா போல்டுல கூட போட்டு தரோன்ற அளவுக்கு எடப்பாடியும் தயாரா தான் இருந்தார். ஒரு கட்சியை பத்தின ஒரு எதிர்பார்ப்பு முடிவுக்கு வந்திருக்கு. அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சில பேர் முடிவெடுக்க முடியாமல் அல்லது எந்த பக்கம் போறேன்னு தெரியாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ், ஓபிஎஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி இப்படி தங்களுடைய செல்வாக்கை ஏதோ ஒரு வகையில் நிரூபித்தவர்கள். கடந்த கால தேர்தல் களங்களில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. ஒரு குழப்பம்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க தேமுதிக பார்வையில் அவங்களுடைய நலன், அவங்க கட்சியின் நலன் அதையெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவை எடுப்பாங்க. கடந்த சில வாரங்களாக ஆல்மோஸ்ட் தினசரி பிரேமலதா சொன்ன வார்த்தைகள் தான் இந்த எதிர்பார்ப்பு அதிகப்படுச்சதே தவிர, யாரும் ஏதோ பத்திரிகையாளர்கள் வேற வேலை இல்லாமல் அதை பற்றி பேசிட்டு இருக்கல. ஜனவரி 9ஆம் தேதி சொல்லுவேன்னு சொன்னார். சொல்லுவாரான்னு ஒரு டிபேட்டு, ஏன் சொல்லலைன்னு ஒரு டிபேட்டு. அப்புறம் ஈஷா மையத்துக்கு யார் கூட போனான்னு ஒன்று, இல்லை திமுக இன்னைக்கு பாராட்டி இருக்கிறாங்களே, இல்லை மதுராந்தகம் மேடையில் இருந்தது தான் இறுதி வடிவம்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டார். இதையெல்லாம் கேட்க கேட்க இன்னொரு யூகமும் சேர்ந்தே வர்றது இயல்பான ஒன்று தான் தேர்தல் காலங்களில். அதனால் அப்படிப்பட்ட சில எதிர்பார்ப்புகள் யூகங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி திமுக அணியில் போய் சேர்ந்திருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை எப்படி பார்க்குறேன்னா, பெரிய அதிர்ச்சி ஒரு டேர்னிங் அப்படிலாம் பார்க்கல. திமுக அணிக்கு மிக நிச்சயமாக இது ஒரு கூடுதல் பலம் தான். எவ்வளோ பலம், என்ன நடக்கும், புரட்டி போட்டுருமா அப்படி இல்லை. ஒருத்தர் போய் ஒரு கட்சியில் சேர்ந்தாலும் அந்த ஓட்டு அவருக்கு திமுக அணி கிடைக்க போகணும்னு நினைக்கிறவன் நான். திமுக எந்த வித அந்த ஆஃபரில் இவங்க போய் அங்கே சேர்ந்தாங்க, திமுக கொடுத்ததை ஏற்றுக்கிட்டு அப்படின்னு ஒரு கற்பனையில் நினச்சி பார்த்தோன்னா, அதே அளவுக்கு அது எல்லாமே கொடுக்க அதிமுகவும் தயாராக இருந்தது. அது எம்எல்ஏ சீட் ஆகட்டும், தேர்தல் செலவுகளை கவனிச்சுக்கிறதாகட்டும், ஒரு ராஜ்யசபா இடம் கொடுக்கறதாகட்டும், போன தடவை தேதி போட மறந்தது இப்போ நல்லா அழுத்தமாக நல்லா போல்டில் கூட போட்டு தரோன்ற அளவுக்கு எடப்பாடியும் தயாராக தான் இருந்தார். அப்புறம் ஏன் பிரேமலதா திமுக கிட்ட போனார் அப்படின்னா, வெற்றி வாய்ப்பு எதுக்கு அதிகம்னு அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பார். அவர் பார்வையில் போட்டிருப்பார். அவர் இன்னைக்கு வெளிப்படையாக சொன்ன மாதிரி எங்களுடைய கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் திமுக பக்கம் போகணும்னு சொன்னாங்க. இதனால திமுக கிட்ட அற்புதமான கொள்கைகள் இருக்குன்னா அப்படி இல்லை. இருக்கு, கொள்கைன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்குன்னு இருக்குது. திமுக பக்கம் போனால் ஜெயிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தேர்தல் காலத்து நியாயம்தான்.